ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிறது தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதாவது தின வருமானமாக இருக்கலாம், வார வருமானமாக இருக்கலாம், அல்லது மாத வருமானமாக இருக்கலாம். ஏதோ ஒரு வருமானம் வந்துட்டுருக்கும். பட் இருந்தாலும் கூடுதலாக ஒரு வருமானம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்போம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிரந்தரமாகவும் இருக்கலாம். இல்லை நம்ம வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கலாம். இல்லை இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யும்போது அது வந்து நம்ம ஒரு முறை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தொடர்ந்து இரண்டாவது வருமானம், கூடுதல் வருமானம் இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி என்ன வாய்ப்புகள்லாம் நமக்கு இருக்குது, அதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தி செகண்ட் இன்கம்மாக நம்ம வந்து பெற முடியும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களை அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீட்டிலிருந்தே நிரந்தர வருமானம் பெறுவதற்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 10 டிப்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமும் இருக்கும், தெரியாத விஷயமும் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து வேலை பார்க்கும் பொழுது கிடைக்கக்கூடிய வருமானம் ஒன்று, அது வந்து ஆக்டிவ் இன்கம். நம்ம வேலை ஒரு முறை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்க வேண்டியதில்லை. பட் அதுலேருந்து கூடுதலாக ஒரு வருமானம் வருது இல்லைங்களா, அந்த வருமானத்தை தான் நம்ம வந்து பேசிவ் இன்கம் அப்படிங்கிறோம். இந்த பேசிவ் இன்கம்மை வந்து பெறறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு டிப். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் இருக்குது, ஒரு 1 லட்ச ரூபாயோ 50,000மோ ஒரு 2 லட்சமோ இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை வந்து நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டாவோ அல்லது வந்து மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து பணத்தை வந்து டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு அந்த மாதிரி நம்ம டெபாசிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு வட்டி தொகை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தொடர்ந்து வருமானமாக கிடச்சிட்ருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன். அதாவது பணம் இருக்கிறவங்க இதை நம்ம செய்யலாம். பணம் இல்லையே நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா கண்டிப்பாக கூடுதல் வருமானம் பெறணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு சோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை வந்து பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பார்ட் டைம் ஜாப் தான் பண்ணணும். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவ் இன்கமில் வந்துடும். இப்போ 2வது டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடியது வாடகை ஜாமான். ஏன்னா பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு சின்ன விசேஷம் அப்படின்னாலுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 10 பேரை கூப்பிட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறோம். இப்போ ஒரு பர்த்டே வருது அப்படின்னா கூட முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆமாம், இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து கண்டிப்பாக கேக் வெட்டணும், 4 பேரை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இருக்க பேரண்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் ஆசைப்படுறோம். ஏன்னா நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம் நம்ம குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான். அது வந்து வசதியானவங்க, இல்லாதவங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஒரு 1/2 கிலோ கேக் வாங்கி ஒரு 4 பேரை கூப்பிட்டு 2 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னாலே அது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம வீட்டில் இருக்கிற ஜாமான் எல்லாத்தையும் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம சமையல் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது வாடகைக்கு வந்து நம்ம சேர் வாங்குறதா இருக்கலாம், அல்லது வந்து நம்ம சமையல் பாத்திரங்கள் வாங்குறதா இருக்கலாம், இல்லைனா வேறு என்னென்ன பொருட்கள் நம்மளுக்கு தேவைப்படுதோ அதை வந்து நம்ம வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்ப இந்த டிமாண்ட் இருக்கிறது அப்படிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த வாடகை ஜாமான் வந்து ஒன்ஸ் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கி அதை வந்து ஒரு பிளேஸில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து வாடகைக்கு விடலாம். ஒரு நாளைக்கு இவ்வளோ, ஒரு வாரத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாடகைக்கு கொடுக்கும்பொழுது இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு முறை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் வந்து நம்ம வந்து இதிலேருந்து நம்மளுக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன். இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கடை வந்து போட்டிருக்காங்க. அந்த கடையில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து சொன்ன விஷயம், எங்கள் கடையில் பார்த்திங்கன்னா வெறும் 1,50,000 ரூபாய்க்கு தான் நாங்கள் வந்து பொருட்கள் வாங்கி போட்டிருக்கோம். பட் எங்களுக்கு வருமானம் பார்த்திங்க அப்படின்னா 12,000லேருந்து 15,000 ரூபா வரைக்கும் எனக்கு வந்து ஒரு மாதத்தில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து இந்த விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லேண்டு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா லேண்டு வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக பிளாட்டோ லேண்டோ சின்னதாக ஒன்று வாங்கி போட்டிருக்கோம். பட் அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம போட்டிருப்போம். அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போல்லாம் வந்து ஏடிஎம் வைக்கிறதுக்கு கேட்குறாங்க. ரொம்ப சின்ன பிளேஸாக இருந்தால் கூட ஏடிஎம் வைக்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஷாப் வந்து வைக்கிறதுக்கோ கேட்குறாங்க அப்படின்னா கடை கட்டுறதுக்கோ கேட்குறாங்க அப்படின்னா அதோட ரெண்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக கிடைக்குது. அதனால் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வாடகைக்கு விடும்பொழுது அதிலிருந்து உங்களுக்கு தொடர்ந்து வருமானம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். காலம் தொட்டு நம்ம வந்து செய்கிற விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சொந்த வீடு இருக்குது அப்படின்னா அதுலேயே ஒரு போர்ஷனை மட்டும் என்ன பண்ணுறது அப்படின்னா வாடகைக்கு விடுறது. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல இன்கமாக தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து சேஃப்டியும் கூட. நம்ம வீட்டில் வந்து நம்ம ஒரு ஃபேமிலி இருக்கோம்.
அதில் வந்து இப்போ மாடியிலையோ இல்லை சைடில் கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கிச்சனோட ஒரு டாய்லெட்டோட ஒரு ரூம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இங்கே இருக்கிற ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா 5000லேருந்து 6000 வரைக்கும் சிங்கிள் பெட்ரூமே வந்து நம்மளுக்கு வந்து வாடகைக்கு போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து அதை வந்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதில் இருந்து கூடுதல் வருமானம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இல்லை இடமே இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் மட்டும், அதாவது ஒரே ஒரு ரூம் மட்டும் வந்து தங்குற மாதிரி ஒரு நம்ம ரூமை கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பேச்சுலர்ஸ் தங்குவாங்க. அவங்க கொடுக்குற வாடகை பார்த்தீங்கன்னா 3000லேருந்து 4000 வரைக்கும் வந்து வாங்குறாங்க. பட் இந்த ஆப்ஷனையும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். இதுவும் வந்து காலங்காலமாக நம்ம வந்து செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அடுத்தது 5த் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீடு இடமோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயின் ரோட்டில் இருக்குது அப்படின்னா அந்த மெயின் ரோட்டில் வந்து நம்ம வந்து பார்க்கிங் பிளேஸுக்கு நம்ம வந்து கொடுக்க முடியும். அதாவது இப்போ வந்து மெயின் ரோட்டில் பஸ்ஸு போகிற ரோட்டில் நம்மளோட பிளேஸ் இருக்குது அப்படின்னா 2 வீலர் பார்க்கிங் பண்ணுறது, 4 வீலர் பார்க்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு பார்க்கிங் பிளேஸாக நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருந்தும் நம்மளுக்கு வந்து 2 இன்கம் வரும். அதாவது பார்க் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அதாவது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு ஒரு வண்டிக்கு 15 ருபீஸ் வாங்குறாங்க. ஒரு 10 வண்டி நிறுத்துனாங்க அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இன்கம் வந்து வந்துடும். அதே இல்லாமல் நம்மளுடைய இடத்தையும் வந்து வாடகைக்கு அப்படின்னு சொல்லி விட்டோம் அப்படின்னா அதுலேயுமே ஒரு கூடுதல் வருமானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது 6த் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கல்யாணமாக இருக்கலாம் அல்லது வந்து வேறு ஏதாவது நல்ல ஃபங்க்ஷன்ஸ் வருது அப்படின்னா இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த செட்டு நகைகள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பழகிட்டோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு 2000 ஒரு 10,000 அந்த மாதிரி ஒரு 4-5 செட்டு நகைகளை வந்து வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம வீட்டிலேயே இருந்து நம்ம வந்து அதை வந்து ரெண்ட்டுக்கு விடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2000 வாங்குற ஒரு செட்டு நகை பார்த்தீங்க அப்படின்னா வாடகைக்கு கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு 1000 ரூபாயிலிருந்து 1200 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு முறை மட்டும் கிடைக்குதா அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நகைகளை எந்த நாள் வரைக்கும் நம்ம வச்சுருக்கோமோ அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து வாடகை அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இதையுமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் ஒரு 5-6 செட்டு வாங்கி வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து விசேஷங்களுக்கு ரெண்ட்டுக்கு விடும்பொழுது நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்தது 7th டிப் பார்த்தீங்க அப்படின்னா சைலண்ட் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் வந்து நம்ம வந்து சைலண்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ நம்மக்கிட்ட இருந்து ஒரு 50,000 ஒரு நம்பிக்கையானவங்க கிட்ட நம்ம கொடுக்குறோம். பட் அவங்க அதை வச்சு அவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பட் அவதுலேருந்து நம்மளுக்கு ஒரு ரெண்ட் மாதிரி வாடகை மாதிரி நம்மளுக்கு வந்து வட்டி மாதிரி ஒரு அமௌண்ட்டு மட்டும் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அதாவது பார்ட்னராக தான் இருப்போம். பட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம ஆக்டிவாக செயல்பட மாட்டோம். பணத்தை மட்டும் கொடுத்துட்டு நம்ம சைலண்ட்டாக இருந்துருவோம். பட் அதுக்கான அதில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை வந்து நம்மளுக்கும் கொஞ்சம் ஒரு பார்ட் வந்து கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்கம்மை பொறுத்தது தான். நம்மளால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 4 பேர் 3 பேர் சேர்ந்து இந்த மாதிரி பார்ட்னர்ஸ்லாம் சேர்ந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து நம்ம குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு அதில் கிடைக்கக்கூடிய வட்டி தொகையை வந்து நம்ம முழுவதும் வருமானமாக வந்து மாதம் மாதம் நம்மளால் பெற முடியும். இதுவும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காரு. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடியது. நம்ம வீட்டில் வந்து கார் வந்து மேக்ஸிமம் சிலர் வந்து வச்சுருக்கோம், சிலர்கிட்ட இல்லாமல் இருக்கும். பட் வந்து நம்ம காரை எப்போவாது தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக நம்ம ட்ராவல்ஸில் வந்து விட்டு அதை வந்து வாடகைக்கு விடலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான காரு அப்படின்னா மாதம் 20,000 வரைக்கும் தர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் பார்த்தீங்க அப்படிங்க அவங்க வந்து டயோட்டா கார் வச்சுருக்காங்க. அந்த காரை அவங்க வந்து ட்ராவல்ஸில் வந்து விட்டுருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி 25,000 வந்து அவங்க வந்து ரெண்ட்டாக கொடுக்குறதா சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து டாடா ஏசி ஆட்டோ வந்து ரெண்ட்டுக்கு விடுறது, அப்புறம் வந்து லோட் ஆட்டோ, இந்த மாதிரி நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வந்து நாம் பயன்படுத்தாமல் அதை வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்கும் பொழுது அதிலிருந்து குறிப்பிட்ட வருமானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்தது 9th டிப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது வந்து புக்ஸில் வந்து நம்ம வந்து வெப்சைட்டில் வந்து கதை, கட்டுரை, ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் எடுத்து அதில் நம்ம வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணும் பொழுது அதில் இருந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஒரு வருமானம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த புக்ஸ் பற்றி நான் வந்து கொஞ்சம் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இதுவும் வந்து நல்ல ஆப்ஷன். ஒரு முறை மட்டும் நம்ம ஒரு கதையை வந்து பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம்னா அது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். 10வது டிப் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் செய்யக்கூடிய யூடியூப் பிளாட்ஃபார்ம் தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். பட் வந்து எல்லாருக்கும் இது சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸாக நான் வந்து யூடியூப் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். பட் வந்து எனக்கு வருமானம் எப்போ கிடச்சிது, எவ்வளோ கிடச்சிது அப்படிங்கிறதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இல்லை கிடைச்சதா கிடைக்கலையா அப்படிங்கிறதெல்லாமே கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்.
அது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஆனால் யூடியூப் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். உங்களுக்கு வந்து கன்டென்ட் வந்து ஓரியன்டடா நிறைய விஷயங்கள உங்களால் ஷேர் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, கண்டிப்பாக இதில் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த யூடியூப் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஆனால் 100% வந்து ஷூரிட்டியாக அதில் வந்து நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது. இந்த சூழல் தான் யூடியூப்பில் இருக்கிறது. இதுக்கு வந்து ரொம்பவும் பொறுமை தேவை. ஏன்னா 1 வருடம் ஆகலாம், 1 1/2 வருடம் ஆகலாம், 2 வருடம் ஆகலாம். நம்மளுக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடைக்கணும், நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து இதில் வந்து போட்ட உடனே நம்மளுக்கு வருமானம் கிடைச்சிருமா அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இதுக்கு வந்து பொறுமை ரொம்பவும் அவசியம். உங்களுக்கு வந்து பேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே நீங்கள் வரலாம். அதில் நிறைய பணமும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு கூடுதல் வருமானம், செகண்ட் இன்கம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதில் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதை வந்து பார்ட் 2 வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.